காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீ வாழும் இந்த உலகம் நியாயத்தீர்ப்புக்காக தீவிரமாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கவனி. பாவம் பெருகி ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கும் பாவம், எதிலும் பாவம் என்ற நிலைமை இன்று உருவாகியுள்ளது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் கையில் என் வெளிச்சமாகிய சுவிசேஷம் உள்ளது. உன் விளக்கு பிரகாசமாக எரியட்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தீர்மானித்துக்கொள். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் குறையாதபடி பார்த்துக்கொள். உன் விளக்கு தண்டை சுத்தம் செய். சாட்சியின் வாழ்க்கை பாவத்தோடும் பாவ பழக்க வழக்கங்களோடும் எந்தவித தொடர்பும் வைத்து கொள்ளாதே. கிளை நறுக்கி களைகளை பிடுங்கி உன்னை சுத்தம் செய்ய என் கரங்களில் உன்னை ஒப்படைத்து விடு. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுவார். அப்பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். இதோ இருள் பூமியை மூடும். நேரம் இது. காரிருள் ஜனங்களை மூடும். அசதியாயிராதே. வேத வசன தியானத்திலும் ஜபத்திலும் அதிக நேரம் செலவிடு. என் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை உற்று கேள். காத்திரு, கீழ்ப்படி. ஆதார வசனம்: அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறாய். சங்கீதம் 96:13.